எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். நான் அதை நம்பவே இல்லை. கொரோனா தோற்றம் தொடர்பில் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் விளக்கம். சீனாவின் ஓகான் ஆய்வகத்தில் கொரோனா வைரஸ் உருவானதாக தான் நம்பவில்லை என்று பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். ஆனால் அது தொடர்பான புது ஆதாரங்களுக்காக தாம் காத்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அரிய வனவிலங்குகளை கொன்று ஆய்வு மேற்கொண்டதன் ஊடாக கொரோனா தொற்று மனிதர்களுக்கு பரவியிருக்கலாம் என பிரித்தானியா ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதன் சாத்தியங்களையும் தள்ளிவிட முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஓகான் ஆய்வகத்திலிருந்து கொரோனா வெளியே பரவியது தொடர்பில் வெளியாகியுள்ள பல ஆய்வுகளையும் தாம் வாசித்து வருவதாக கூறியுள்ள ஜான்சன், எதையும் திறந்த மனதுடன் அணுக வேண்டும் என்பதே தமது முடிவு எனவும் அதையே முன்னெடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகளிலிருந்து இத்தாலி வர விதிக்கப்பட்டிருந்த தடை நீடிப்பு. இந்தியாவின் கோவிட்-19 வைரஸின் 2வது அலை தாக்கம் தீவிரமடைய தொடங்கியதும் இந்தியாவிலிருந்து பயணிகள் இத்தாலி வர தடை விதிக்கப்பட்டது. அதாவது கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் இந்த தடையானது இத்தாலி அரசால் அமல்படுத்தப்பட்டது. மே மாதம் 31ஆம் தேதியுடன் இந்த தடை முடிவுக்கு வர இருந்தது. இந்த நிலையில் இந்தியாவில் தொற்று பரவல் குறையாததால் வருகின்ற ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை இந்த பயணத்தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை தவிர இலங்கை, வங்காளதேச ஆகிய நாடுகளிலிருந்து இத்தாலி வருவதற்கு ஜூன் மாதம் 21 வரை தடை நீடிக்கப்பட்டுள்ளது. எனினும் இத்தாலி குடிமக்கள் வருவதற்கு இந்த தடை பொருந்தாது என்றும் இத்தாலி அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவில் கோவிட்-19 அடுத்த அலை எப்போது? உலக சுகாதார அமைப்பு விளக்கம். இந்தியாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரியில் முதலாக கொரோனா தொற்று பதிவானது. இதையடுத்து நாடு முழுவதும் மார்ச் மாதம் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. கொரோனா முதல் அலை செப்டம்பர் மாதம் உச்சம் தொட்டது. அப்போது ஒரு நாள் பாதிப்பு 97,000 என்ற அளவில் இருந்தது. அதன் பின்னர் படிப்படியாக குறைந்தது. அதன் பின்னர் 2வது அலை அதிவேகமாக பரவி கடந்த 6ஆம் தேதி அதிகபட்சமாக தினசரி தொற்று எண்ணிக்கை 4.14 லட்சமாக உயர்ந்தது. அதன் பின்னர் படிப்படியாக குறைந்து இப்போது 2 லட்சத்துக்கும் கீழ் உள்ளது. இன்று காலை நிலவரப்படி இந்தியாவில் தினசரி பாதிப்பு 1.65 லட்சம் என்ற அளவில் இருந்தது. இதுவும் கூட முதல் அலை உச்சத்தில் இருந்ததை விட அதிகம்தான். இதைவிட கொரோனா வைரஸின் 3வது அலை அதிக பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும், குறிப்பாக குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படலாம் என்றும் மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் அடுத்த அலையை கணிக்க இயலாது என்று உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்கிறது. இதுபற்றி உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய இயக்குநர் டாக்டர் பூனம் கெத்ரோபால் சிங் கூறியதாவது, இந்தியாவில் கொரோனா வேகமாக பரவி சுகாதார சேவைகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது நாட்டில் சில பகுதிகளில் கொரோனா தொற்று குறைந்து வருவதை பார்க்கின்றோம். ஆனாலும் சூழ்நிலை தொடர்ந்து சவாலாகவே உள்ளது. எனவே நாம் முதலில் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். கொரோனாவின் அடுத்த அலையை நாம் கணிக்க முடியாது, ஆனால் அடுத்த அலையை தடுக்க முடியும். அதை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தரையில் விழுந்து வெடித்து சிதறிய விமானம், கேமராவில் சிக்கிய பதவதைக்க வைக்கும் காட்சி. லிபியாவில் போர் விமானம் ஒன்று தரையில் விழுந்து வெடித்து சிதறிய சம்பவம் வீடியோவாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமான பெங்காலியில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. பெங்காலி நகரில் இடம்பெற்ற லிபியன் தேசிய ராணுவத்தின் அணிவகுப்பின் போது மிக் 21 போர் விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானி ஜமால் இப்னு அமர் உயிரிழந்ததாக ராணுவ வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தன. பின்னர் இந்த விபத்தை லிபியன் தேசிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் கலீஃபா அல் ஒபேதி உறுதி செய்தார். மேலும் உயிரிழந்த விமானிக்கு இரங்கல் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த லிபியன் தேசிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் அகமது அல் மிஸ்மாரி, பெங்காலில் உள்ள பெயினின் ராணுவ தளத்தில் நடைபெறவிருக்கின்ற அணிவகுப்பு லிபியாவின் வரலாற்றில் மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பாக இருக்கும் என்று கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா புளோரிடா மாகாணத்தில் துப்பாக்கிச்சூடு, 2 பேர் பலி, 20 பேர் காயம். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் 3 பேர் கொண்ட கும்பல் துப்பாக்கியால் சுட்டதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் கடந்த சில ஆண்டுகளாக துப்பாக்கி கலாச்சாரம் பெருகி வருகிறது. போலீசாரை குறிவைத்தும் பொதுமக்களை அதிகம் கூடும் இடங்களிலும் தொடர் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன.
பெருகி வருகின்ற துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு எதிராக எதிர்ப்பு குரல்கள் வலுத்து வருகின்றன. துப்பாக்கி விநியோகத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் நீண்ட காலமாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனாலும் அரசு தரப்பில் இதுவரை எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாததால் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. அதிலும் குறிப்பாக கடந்த சில மாதங்களாக அமெரிக்காவில் அடுத்தடுத்து அரங்கேறுகின்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அந்த நாட்டை அதிர வைத்து வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தின் தலைநகர் மியாமி நகரில் 3 பேர் கொண்ட கும்பல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலியாகியுள்ளனர். 25 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் கூறுகையில், மியாமி நகரில் நள்ளிரவில் இசை கச்சேரி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அந்த பகுதிக்கு வந்து காரில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் திடீரென தாங்கள் வைத்திருந்த துப்பாக்கி மூலம் அங்கு கூட்டமாக கூட்டியிருந்த மக்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். இதனால் பீதியடைந்த மக்கள் அபாய குரல் எழுப்பிக் கொண்டு அங்கும் இங்குமாக சிதறி ஓடினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 25 பேர் காயமடைந்துள்ளனர். திட்டமிட்ட தாக்குதல் போல இது தெரிகிறது என்றனர். மேலும் துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்தோ தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்தோ தகவல் எதுவும் தெரிந்தால் தமக்கு அளிக்குமாறு மக்களுக்கு மியாமி நகர போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபை கட்டமைப்பு அங்கத்துவ நாடுகள் மட்டுமே சர்வதேச நீதிமன்றில் முறையிட முடியும். ஐக்கிய நாடுகள் சபையானது தன்னுள் பிரதான 6 உறுப்புகளை கொண்டுள்ளது. பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, பொருளாதார சமூக நல சபை, நம்பிக்கை பொறுப்பு சபை, சர்வதேச நீதிமன்றம், செயலகம் என்பனவே அவையாகும். அந்த உறுப்புகளுக்கென பல பணிகளும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆழமாக நோக்கினால் பொதுச்சபை என்பது அனைத்து அங்கத்துவ நாடுகளுக்குமான ஒரு பொதுவான அரங்கமாகும். சகல அங்கத்துவ நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த சபையில் இடம்பெறுவர். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வாக்கு உண்டு. சமாதானமும் பாதுகாப்பும், புதிய அங்கத்தவர்களை சேர்த்தல், வரவு செலவு திட்டங்களை பார்த்தல் போன்ற முக்கிய விடயங்களில் 3/2 விசேட பெரும்பான்மை வாக்குகளின் மூலமே தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தின்படி பணிகளும் அதிகாரங்களும் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன. அவையாவன: ஐக்கிய நாடுகளின் வரவு செலவு திட்டத்தை பரிசோதித்து அங்கீகாரம் அளித்தல், ஒவ்வொரு நாடும் எவ்வளவு நிதி பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்தல், நாடுகளுக்கிடையிலான நட்புகளை பாதிக்கக்கூடிய ஏதேனும் பிரச்சினைகள் தோன்றும் போது அந்த பிரச்சினைகளை தீர்க்கும் அமைதி வாயிலான சிபாரிசுகளை முன்வைத்தல், சர்வதேச சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பேணுவதற்காக ஆயுத பரிகரணம் மற்றும் ஆயுத கட்டுப்பாடு தொடர்பான கோட்பாடுகளை ஆராய்ந்து சிபாரிசு செய்தல், பாதுகாப்பு சபையில் ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லது சர்வதேச சமாதானத்துக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக விளங்குகின்ற விடயங்கள் பற்றி பரிசீலனை செய்து சிபாரிசுகளை சமர்ப்பித்தல், சாசனத்தின் வரம்புக்குட்பட்ட ஏதேனும் பிரச்சினைகள் இருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து சிபாரிசு செய்தல், சர்வதேச அரசியல் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்கும் சர்வதேச சட்டத்தை விருத்தி செய்து கோவைப்படுத்துவதற்கும் சகலருக்கும் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்கள் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்கும் பொருளாதார, சமூக, கலாச்சார, கல்வி, சுகாதார துறைகளில் சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்கும் ஆய்வுகளை மேற்கொண்டு சிபாரிசுகளை சமர்ப்பித்தாள். பாதுகாப்பு சபையிடமிருந்து ஏனைய ஐக்கிய நாடுகள் உறுப்பு நாடுகளிலிருந்தும் அறிக்கைகளை பெற்று பரிசீலனை செய்தல், பாதுகாப்பு சபையின் நிரந்தரமற்ற உறுப்பினர்களையும் பொருளாதார சமூக நலச்சபையின் உறுப்பினர்களையும் நம்பிக்கை பொறுப்பு சபைக்கான தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறுப்பினர்களையும் தெரிவு செய்தல், பாதுகாப்பு சபையுடன் இணைந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளை தெரிவு செய்தல், பாதுகாப்பு சபையின் சிபாரிசுகளுக்கு அமைய செயலாளர் நாயகத்தை நியமித்தல். பாதுகாப்பு சபை ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின்படி சர்வதேச சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பேணுகின்ற பிரதான பொறுப்பு பாதுகாப்பு சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சபையில் சுமார் 15 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. அவற்றுள் சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, ஐக்கிய ராஜ்யம், ஐக்கிய அமெரிக்கா ஆகிய 5 நாடுகளும் வீட்டோ பவர் கொண்ட நிரந்தர அங்கத்துவ நாடுகளாகும். ஏனைய 10 அங்கத்துவ நாடுகளும் 2 வருட கால பதவிக்கென பொதுச்சபையால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு அங்கத்துவ நாட்டுக்கும் ஒரு வாக்கு உண்டு. நடைமுறை விடயங்களில் குறைந்தபட்சம் 9 நாடுகளின் சாதகமான வாக்குகளுடன் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். ஆனால் முக்கிய விடயங்களில் தீர்மானம் எடுப்பதற்கு 5 நிரந்தர அங்கத்துவ நாடுகள் அடங்கலாக 9 நாடுகளின் வாக்குகள் அவசியமாகும். இந்த இடத்தில்தான், அதாவது இங்குதான் வல்லரசு நாடுகளின்
வீட்டோ அதிகாரத்தை அவதானிக்க முடிகிறது. வல்லரசுகளின் ஏகோபித்த நிலைப்பாடு இல்லாமல் எந்தவொரு முக்கியமான தீர்மானங்களையும் எடுக்க முடியாது. நாடுகள் சமமாக மதிக்கப்படும், சம உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்ற கூற்றுக்களை ஐக்கிய நாடுகள் தன்னகத்தே கொண்டிருந்த போதிலும் வீட்டோ அதிகாரம் வழங்கப்பட்ட நாடுகளை தலையில் மேலே வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறது என்பது விமர்சனத்துக்குரியதே. பாதுகாப்பு சபையின் அதிகாரங்களையும் பணிகளையும் எடுத்து நோக்கினால், செயலாளர் நாயகத்தின் நியமனத்தை பொது சபைக்கு சிபாரிசு செய்தல், பொதுச்சபையுடன் இணைந்து சர்வதேச நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்தல், போர் நடக்கும் பிரதேசங்களில் ஐக்கிய நாடுகளின் நம்பிக்கை பொறுப்பு கடமைகளை நிறைவேற்றல், புதிய அங்கத்தவர்களை சேர்த்துக்கொள்ள சிபாரிசு செய்தல், அவசியமான இடங்களில் இராணுவ நடவடிக்கைகளை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக எடுத்தல், ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கு நிறுத்துவதற்கு பொருளாதார தடை போன்ற நடவடிக்கைகளை எடுக்கும்படி அங்கத்துவ நாடுகளுக்கு சிபாரிசு செய்தல், ஆயுதங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஓர் அமைப்பு முறையை ஏற்படுத்தி திட்டங்களை வகுத்தல், சர்வதேச நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சினைகளை விசாரித்தல், ஐநா சபையின் நோக்கங்களுக்கு அமைய சர்வதேச சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பேணுதல், பொருளாதார சமூக நலச்சபை ஐக்கிய நாடுகளின் அனைத்து பணிகளையும் நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்கின்ற பிரதான ஒருபான்மையாகவே பொருளாதார சமூக நலச்சபை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சபையில் 54 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. பதவிக்காலம் 3 ஆண்டுகளாகும். பணிகளும் அதிகாரங்களும் மனித உரிமைகள், அடிப்படை சுதந்திரங்கள் என்பன வழங்கப்படுவதையும் அவற்றுக்கு மரியாதை அளிக்கப்படுவதையும் ஊக்குவித்தல், சர்வதேச பொருளாதார சமூக பிரச்சினைகளை இட்டு ஆராய்வதற்கும் அங்கத்துவ நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்புகளுக்கு சிபாரிசு செய்யப்படுகின்ற கொள்கைகளை வகுப்பதற்கும் ஒரு மத்திய அரங்கமாக செயற்படுதல், சர்வதேச பொருளாதார சமூக கலாச்சார கல்வி சுகாதார மற்றும் தொடர்புடைய விடயங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டு அல்லது ஊக்குவித்து அறிக்கைகளையும் சிபாரிசுகளையும் சமர்ப்பித்தல், பொருளாதார சமூக மற்றும் தொடர்புடைய துறைகளில் முக்கியமான சர்வதேச மாநாடுகள் ஏற்பாடு செய்வதற்கு உதவுதலும், இத்தகைய மாநாடுகளை தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்தலும். நம்பிக்கை பொறுப்பு சபை. நம்பிக்கை பொறுப்பு சபையானது 1945 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. 7 நாடுகளின் நிர்வாகத்தில் விடப்பட்ட 11 நம்பிக்கை பொறுப்புகள் பிரதேசங்கள் தொடர்பாக சர்வதேச மேற்பார்வை வழங்குவதும், இந்த பிரதேசங்களின் சுயாட்சிக்கு அல்லது சுதந்திரத்துக்குரிய ஆயுதங்கள் செயற்படுவதை உறுதிப்படுத்துவதுமே இதன் நோக்கமாகும். 1994 ஆண்டளவில் சகல நம்பிக்கை பொறுப்பு பிரதேசங்களுமே தனி நாடாக அல்லது அயலில் உள்ள சுதந்திர நாடுகளுடன் இணைவதன் மூலம் சுயாட்சியை அல்லது சுதந்திரத்தை பெற்றுவிட்டன. நம்பிக்கை பொறுப்பு சபையானது அதனிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி பூர்த்தியடைந்து விட்டால் நடைமுறை விதிகளை மாற்றிக்கொண்டுள்ளது. இனிமேல் தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில்தான் இந்த சபை கூடும். சர்வதேச நீதிமன்றம். நெதர்லாந்தின் ஹேக் நகரில் அமைந்துள்ள சர்வதேச நீதிமன்றமே ஐக்கிய நாடுகளின் பிரதான நீதி சேவையாகும். நாடுகளுக்கிடையிலான சட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்காகவுமே இது அமைக்கப்பட்டுள்ளது. அங்கத்துவ நாடுகள் மட்டுமே இந்த நீதிமன்றத்திடம் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கவும் வழங்கவும் முடியும். தனிப்பட்ட நபர்கள், குழுக்கள் அல்லது சர்வதேச அமைப்புகள் இந்த நீதிமன்றத்திடம் நியாயம் கோர முடியாது. பொதுச்சபையாலும் பாதுகாப்பு சபையாலும் தனித்தனி வாக்களிப்பு மூலம் தெரிவு செய்யப்படுகின்ற 15 நீதிபதிகள் சர்வதேச நீதிமன்றத்தில் இடம்பெறுவார். தகமைகளின் அடிப்படையிலேயே அவர்கள் தெரிவு செய்யப்படுவர். செயலகம். உலகெங்கும் உள்ள பல்வேறு இடங்களில் ஐநாவின் பலதரப்பட்ட அன்றாட பணிகளை ஆற்றும் சர்வதேச அலுவலர்களை உள்ளடக்கிய அமைப்பே செயலகமாகும். ஐநாவின் ஏனைய பிரதான ஒருபான்மைகளுக்கான சேவைகளை வழங்குவதும் அவற்றால் மேற்கொள்ளப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டங்கள், கொள்கைகள் என்பவற்றை நிர்வகிப்பதுமே செயலகம் ஆகும். செயலகத்தின் தலைவராக விளங்குகின்ற செயலாளர் நாயகம் பாதுகாப்பு சபையின் சிபாரிசுக்கு அமைய பொதுச்சபையால் 5 வருட பதவிக்காலத்துக்கு நியமிக்கப்படுகின்றார். அவருடைய பதவிக்காலம் புதுப்பிக்கப்படலாம். தற்போதைய ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகமாக போர்த்துகலின் முன்னாள் பிரதமர் அந்தோனியோ குட்ரோஸ் பதவி வகிக்கின்றார்.